நீங்கள் கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் கையால் அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி தானமாக கொடுங்க. அந்த அரிசி மூட்டையுமே உங்கள் தோளில் வச்சு நீங்கள் தூக்கிட்டு போய் அன்னதான பந்தல்னு இருக்கும், அந்த அன்னதான பந்தலில் இறக்கி வைங்க. இது ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கம்பட்டி சித்தர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட போய் சாமி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கல்லை தூக்கிட்டு நடறா அப்படின்றாரு. அங்கே குப்பை கிடக்குது பாரு, அதை பொறுக்கடா அப்படின்றாரு. இப்போ இந்த கல்லை தூக்கிட்டு நடந்தால் நான் ஒரு பிரச்சனை அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த கல்லை தூக்கிட்டு நீ நட, நீங்கள் அங்கேருந்து ஏதாவது ஒரு பாரத்தை தூக்கி சுமந்தீங்க அப்படின்னா அந்த கர்மா கழியுது. அவர் சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்காமல் இதை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் இவ்வளோ தான் என்னை செய்ய சொன்னார், ஆனால் என் பிரச்சனை தீர்ந்துச்சு. அவருக்கு உண்மையான பேர் அழுக்கு மூட்டை சித்தர். அவர் ஒரு மூட்டையை தூக்கி சுமந்துட்டே இருப்பார் எப்போவுமே. அதுதான் கர்மா. நீங்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய தூக்க முடியாத இந்த மூட்டை ஆகிய கர்மாவை அவர் தூக்கி சுமக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் அழுக்கு மூட்டை சித்தர். பின்னாடி அந்த கணக்கம்பட்டிங்கிற ஊர் வந்தங்காட்டி கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு பேர் வந்துருச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாகவே உங்களுடைய கர்மா மூட்டை குறையும்.